श्रीनाथयोगिवर यामुनसूरीपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमध्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्रीतातयार्यगुरुवंशम् अहं प्रपद्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய மகத்வம்சம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்பது. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏதனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பகவத்கீதையிலே கண்ணன் அருளி செய்த அற்புதமான வார்த்தை. எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் என்னையே யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் கவலையும் மறந்து, தங்கள் வாழ்வு கவலை, தங்கள் குடும்ப கவலை எல்லாவற்றையும் மறந்து என்னிடம் ஈடுபாட்டுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்புகளை நான் சுமக்கிறேன், அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கண்ணன் இதில் சொல்லியிருக்கான். அந்த ரீதியில் இருந்த மகான்கள் நிறைய மகான்கள். அதில் நாவல் பார்க்கும் ஸ்ரீ நரசிம்ம தாத்தாரிய மகாதேசிகன் பெருமாள் கோயில் சுவாமி, அவருடைய திவ்ய சரித்திரத்திலே ஒரு வைபவம் பார்க்கலாம். இந்த சுவாமி உஞ்சவிருத்தியிலே இருந்தவர். யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். காலையிலே உஞ்சவிருத்தி செய்வார். அதிலே கிடைக்கக்கூடிய தானியங்களை வைத்துக்கொண்டு, அரிசியை வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் சாப்பிடுவார். அத்தனை வைராக்கியம். இது சுவாமி தேசிகன் உகந்த ஒரு வாழ்க்கை முறை. சில பேர், சில தனிக்கர்கள்லாம் ஏதோ பைசாலாம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். சில பேர் உஞ்சவிருத்திலே நிறைய அரிசி சேர்த்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு சுவாமி வச்சுக்கலாமே, இன்னும் ஒரு மாதத்துக்கு சுவாமி வச்சுக்கலாமே அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டார். அன்னன்னைக்கு பெருமாள் என்ன கொடுக்குறானோ அது போரும், நாளைக்கு என்ன ஒன்று சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சுவாமியினுடைய திருவுள்ளம். ஒரு சமயம் நல்ல மழை காலத்தில் உஞ்சவிருத்திக்கு போக முடியாமல் போயிடுது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் கொற்ற மழை. வெளியில் எங்கேயுமே யாராலுமே வெளியில் தலை காட்ட முடியாத அளவு பெரிய மழை. அப்போ ஆற்றுல அரிசி தீர்ந்து போயிடுது. இவர் உஞ்சவிருத்திக்கு போக முடியல. அன்றைக்கி என்ன பண்ணலாம்னு பார்த்து அவர் பெருமாளுக்கு தீர்த்தத்தையே சமர்ப்பித்தார். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதீம். தீர்த்தத்தை கூட பக்தியோடு கொடுத்தால் நான் அதை ரொம்ப விசேஷமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு பெருமாள் சொல்லியிருக்கார். தீர்த்தத்தை சமர்ப்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் வைஸ்வதேவம் பண்ணணும். அன்னத்தினாலே வைஸ்வதேவம்னு நித்தியகர்மானுஷ்டானம். அதுக்கு பிரசாதம் இல்லை. இப்போது அதை நினச்சி சுவாமி கவலைப்பட்டார். பெருமாள் ஏற்றுண்டுட்டார். ஆனால் வைஸ்வதேவம் பண்ண முடியலையேன்னு கவலை. அந்த சமயத்தில் பெருமாளுக்கும் ஒரு கவலை. ஏன்னா தன்னையே நம்பி ஒரு ஜீவனத்தை நடத்தக்கூடிய ஒரு மகானுக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு. சுவாமி வைஸ்வதேவம் பண்ண முடியலன்னு கவலையோடு அப்படி ரேழில் இருக்கும்பொழுது அப்போ திடீர்னு வாசலில் ஒரு மாட்டு வண்டி ஒன்று வந்து நின்று தான். அதில் அன்றைக்கி பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான அமுந்திரி, அரிசி முதலான சாமான்கள்லாம் வந்து தான். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். வாங்க மாட்டார் சுவாமி. அப்படி இல்லை, காஞ்சிபுரத்தில் அவர் ஒரு நல்ல பரம பாகவதராக இருக்கக்கூடியவர். அவர் திருநாமாடி எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அதையும் சொல்வார்கள், அவரையும் குறிப்பிடணும். அவர் நினச்சாராம் கார்த்தால, ஐயோ நாவல் பார்க்க சுவாமி எழுந்தருளவே இல்லையே, அவர் என்ன பண்ணுவாரோ, பெருமாள் திருவாராதனத்துக்கு என்ன பண்ணுவாரோ, ஒரே மழையாக இருக்கே அப்படின்னு அவர் சிந்திச்சு அதுக்கப்புறம் அவரை இதை கொடுத்து அனுப்புகிறார். அங்கேருந்து வண்டியில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். உண்மையில் பார்த்தா பெருமாள் தான் அவருக்கு அந்த சிந்தனையை கொடுத்து அதன் மூலம் தன் திருவாராதனத்தை நடத்தி கொண்டான். பெருமாள் திருவாராதனம் கூட பெருமாளுக்கு பெரிய விஷயம் இல்லை. இவருடைய திருவாராதனம் நடக்கணும் இல்லையா?
இவருடைய தேவிகள், இந்த சுவாமியெல்லாம் எழுந்தருளி இருக்காரு. அதனால் பெருமாளே அவர் மனசிலே அந்த எண்ணத்தை தோற்று வைத்து நீ போய் குடு அப்படிங்கிற எண்ணத்தை தோற்று வைத்தான் என்பதாக சொல்வார்கள். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் திருக்கோட்டியூர் சுவாமியினுடைய வைபவத்திலே உண்டு. அவரும் இதே மாதிரி உஞ்சவிருத்தியில் இருந்தார். அவரும் ஒரு சமயம் அரிசி இல்லாமல் சமப்படும் போது மண்டியிலே கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம நாளையை பற்றி கவலைப்பட்டுன்னு இருக்கோம். நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த வருஷம் என்ன அப்படின்னு கவலைப்பட்டுன்னு இருந்தால் கடைசி வரைக்கும் கவலைப்பட்டுன்னு இருக்கோம். ஆனால் அந்த கவலையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எம்பெருமானை ஆசிரியித்து இருக்கிறவர்கள் மகான்கள் யாரோ அவர்களை பற்றிய கவலையை எம்பெருமான் தான் ஏற்றுக்கொள்கிறார். அனன்யாகா, அவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லாதவர்கள். தேஷாம் நித்யாபியுக்தானாம், எம்பெருமான்கிட்டே எப்பவும் சேர்ந்து இருப்பவர்கள். அவர்களுடைய யோகக்ஷேமத்தை, அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, அவர்களுக்கு என்ன ரட்சிக்கணுமோ அதை அகம் வகாமி, நான் சுமக்கிறேன், அவர்களுடைய பொறுப்பை எல்லாம் நான் சுமக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னது இந்த மகான்களுடைய திவ்ய சரித்திரத்திலே பார்த்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகாய நமஹ.